ஹை கைஸ், வெல்கம் டு எபிசோடு 7 ஆஃப் டாக்கர் சீரிஸ். நீங்கள் வந்து சேனலுக்கு வந்து புதுசாக இருக்கீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம 6 வீடியோ கிரியேட் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட்டாக அப்லோட் பண்ணிருக்கோம். அதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து பாருங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷனை டாக்கரைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? என்கிட்ட வந்து ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் இருக்குது. சிம்பிள் அப்ளிகேஷன் தான், காம்போனன்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். இதுக்கு வந்து ஒரு டாக்கர் ஃபைல் ஆல்ரெடி எழுதியிருக்கேன் நான். இந்த ஃபைல் என்னன்னா டெவலப்மெண்ட் மோடில் ரன் பண்ணுறதுக்கானது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 2 விதமாக அதை வந்து ஹோஸ்ட் பண்ணலாம். ஒன்று வந்து டெவலப்மெண்ட் மோட், அது வந்து பெருசாக யூஸ் கிடையாது. நீங்கள் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறப்போ ஒர்க் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு தான் அது. இதே வந்து ப்ரொடக்ஷன் கிரேடுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை பில்டு பண்ணணும். அப்போ தான் வந்து அது வந்து ஒரு மினிஃபைடு அப்ளிகேஷனாக எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதுக்கான டாக்கர் ஃபைல் எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் கிரேட் ஆப் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டாக்கர் ஃபைலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேஸ் இமேஜ், அதாவது வந்து நம்ம அப்ளிகேஷன் எந்த கோட் யூஸ் பண்ணுறோமோ அது ரன் ஆகிறதுக்கான பேஸ் இமேஜை சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ அது வந்து ரன் ஆகிறதுக்கு நோடு ரன் டைம் வேணும். ஸோ node:20/alphen. நீங்கள் வந்து எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இமேஜ் வேணுமோ எடுத்துக்கலாம். நான் வந்து நோடு வந்து வெர்ஷன் 20 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எப்பயும் போல் ஒர்க் டைரக்டரி /ஷாப். இந்த கோட் வந்து நம்ம அப்படியே எக்ஸாக்டாக ஒரு Node.js அப்ளிகேஷனை டாக்கரைஸ் பண்ணுறப்ப பண்ணது தான். அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணும், நம்மளோட பேக்கேஜ் ஜேசான், பேக்கேஜ் லாக் ஜேசான் 2 ஃபைல் இருக்கும். இந்த 2 ஃபைலையும் காப்பி பண்ணும். காப்பி பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பேக்கேஜஸை இன்ஸ்டால் பண்ணும். நோட் மாடியூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற ஃபைல்ஸை காப்பி பண்ணிவிட்டு எந்த போர்ட்டில் ரன் ஆகும். இப்போ வந்து கிரியேட் ரியாக்ட் ஆப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இப்போ வந்து டீப்ரிஷியேட் ஆகிடுச்சு, சப்போர்ட் இல்லை. பட் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து 3000 ரன் ஆகும். வீட் அப்ளிகேஷன் வந்து 5173 ரன் ஆகும். ஸோ அந்த போர்ட்டை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு கமாண்ட் ரன் பண்ணுறதுக்கு வந்து npm run dev இந்த கமாண்ட் ரன் பண்ணுறோம். இப்போது நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் ரன் பண்ணி ஒரு இமேஜ் பில்டு பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு கண்டெய்னர் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரன் ஆகாது. ஏன்னா வீட்டு சர்வர் வந்து எக்ஸ்டர்னலாக வர்ற ரெக்வஸ்ட்டை சர்வரில் அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ கண்டெய்னருக்கு வெளிலேருந்து ஒரு ரெக்வஸ்ட்டை அதை அக்செப்ட் பண்ணோம்னா நம்ம வந்து அதுக்கு வந்து எக்ஸ்பிளிசிட்டாக வீட்டுக்கு சொல்லணும், நீ வந்து ரெக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இந்த டெவலப் போயிட்டு வீட்டுன்னு இருக்கும், அது கூட ஹைஃபன் ஹோஸ்ட் இந்த லைனை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரன் ஆகும். இதை நீங்கள் ஆட் பண்ணாமல் ரன் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக பண்ணுற அப்ளிகேஷன் எதுவும் ரன் ஆகலை. பட் உங்களுக்கு வந்து கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக ரன் ஆகும். ஆனால் அப்ளிகேஷன் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? இப்போ வந்து இது நமக்கு வந்து தேவையில்லை. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கிரேட் ஆப் பார்க்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் டாக்கர் ஃபைல் உங்கள் ரியாக்ட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து பில்டு பண்ணுவீங்க npm run build கமெண்ட்ஸ் வச்சு. இந்த கமெண்ட் என்ன பண்ணும்னா உங்கள் அப்ளிகேஷனை பில்டு அதாவது வந்து மினிஃபைடு வெர்ஷனாக மாற்றும். அதாவது வந்து எல்லாமே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாமே மினிஃபைடாக மாறும். தேவையில்லாத ஃபங்க்ஷன்ஸ், அன்னெசரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து ட்ராப் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் அதை வந்து ட்ரீ ஷேக்கிங்னு சொல்லுவாங்க. ட்ரீ ஷேக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற உங்களோட சிஎஸ்எஸ் எல்லாமே வந்து நிறையா சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ் வந்து காமனாக சிஎஸ்எஸ்ஸாக மாற்றி மினிஃபைடாக மாற்றி எல்லா ப்ரௌசர்லேயும் ஃபயர்ஃபாக்ஸ், எட்ஜு, பிரேவு, க்ரோம் எல்லாத்துலேயுமே வந்து ஆப்டிமைஸாக ரன் ஆகிறதுக்கு உங்கள் கோடை வந்து காம்பேட்டபிளாக மாற்றும். அதுதான் வந்து அந்த பில்டு கமெண்ட் பண்ணும். இப்போ நீங்கள் பில்டு பண்ணுறதுக்கப்புறம் நார்மலாக வந்து உங்களால் அதை ரன் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஃபோல்டர்ஸ் எல்லாமே வேறு. அதை வந்து நீங்கள் வந்து சர்வுன்ற ஒரு லைட் வெயிட் பேக்கேஜ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். அதுக்கு வந்து npm install serve, அந்த நீங்கள் சர்வ்ன்றது ஒரு npm பேக்கேஜ். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ரன் பண்ணுறதுக்கான கமாண்டு serv-s build-l5173. இதில் சர்வ்ன்றது அந்த பேக்கேஜோட நேமு, -s நம்ம வந்து ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனை ரன் பண்ணுறோம், அதை ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் -s. பில்டுன்றது வந்து நம்ம ஃபோல்டர். இது வந்து நம்ம இப்போ பார்ப்போம், ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். அதில் வந்து டிஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் நேம், அது வந்து நம்ம பார்க்கலாம். -l வந்து லிசன், இது வந்து போர்ட் நம்பர். இந்த பில்டுன்றது வந்து ஆக்சுவலாக ஃபோல்டர் நேம். இந்த நேம் வந்து எதுவாக வேணுமோ இருக்கலாம். நீங்கள் வீட்டு அப்ளிகேஷனை பில்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்ட்னு வரும். நீங்கள் வந்து இந்த இதில் டிஸ்ட்னு கொடுத்தா போதும். இப்போ நம்ம வந்து அதை ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஹோஸ்ட் வந்து நமக்கு வேணாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து npm run build தரேன். இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து பில்ட் ஆகுது. பில்ட் ஆகணும்னா பாருங்கள், டிஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் வந்திருக்கும். இப்போ இதை வந்து ரன் பண்ணுறதுக்கு சர்வ் வேணும் நமக்கு. npm -g நான் வந்து குளோபலாக இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன்.
இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ரன் பண்ணுறதுக்கான கமெண்ட் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். சர்வ் -s வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன், நம்மளோட பில்டு ஃபோல்டர் நேம் வந்து டிஸ்ட், -l வந்து லிசன், போர்ட் வந்து 5173. ரன் ஆயிடுச்சு லோக்கல் ஹோஸ்ட். ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் தான். நம்ம யூடியூபோட பழைய வீடியோஸ் இருக்குது, இந்த வீடியோஸையும் செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போது இதை வந்து நம்ம வந்து டாக்கர் கண்டெய்னரில் எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சர்வர் வந்து ஷட் டவுன் ஆகிடுச்சு. இப்போ வந்து டாக்கர் ஃபைல் சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணால் போதும். இது வந்து பேசிக்கான ஃபைல். இப்போது நீங்கள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பண்ணதே அப்படியே ரீகால் பண்ணி பார்க்கோமே. ஃபஸ்ட்டு வந்து ரியாக்ட் அப்ளிகேஷன் இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், npm ரன் பில்டு பண்ணோம். அப்போ நம்ம எல்லா ஃபைல்ஸையுமே காப்பி பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம மொத்த அப்ளிகேஷன் இங்கே வந்து ஒர்க் டைரக்டரி ஆப்குள்ளே இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை வந்து பில்டு பண்ணிக்கலாம். கண்டெய்னருக்குள்ளேயே நம்ம வந்து பில்டு பண்ணோம். ரன் npm ரன் பில்டு, இதான் கமாண்டு. ஓகேவா? இப்போ பில்டு பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம வந்து சர்வ்னு ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணோம். ரன் npm இன்ஸ்டால் -g வந்து குளோபலாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சர்வ். நெக்ஸ்ட் வந்து 51573 எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த கமாண்டை மட்டும் நம்ம மாற்றினா போதும். சர்வ் -s வந்து நம்ம ஃபோல்டர் நேம் வந்து டிஸ்ட்னு வரும், நமக்கு தெரியும் அது. நெக்ஸ்ட் வந்து -l எங்கே லிசன் ஆகுது, 5173ல லிசன் ஆகுது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணிடலாம். நம்மள்ட்ட ஒரு டாக்கர் இக்னோர் ஃபைல் இருக்குது, நோடு மாடியூல்ஸ் மட்டும் வேணாம். இதில் வந்து இப்போ நம்ம வந்து டிஸ்ட்ன்ற ஃபோல்டரையும் நம்ம வந்து வேணான்னு சொல்லிடலாம். ஏன்னா நம்ம டிஸ்ட் வந்து டாக்கர் ஃபைலுக்குள்ளேயே கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இதை வச்சு ஒரு இமேஜ் நம்ம பில்ட் பண்ணோம். டாக்கர் பில்ட் -t react:v1 டாட். நம்ம Node.js பார்த்த மாதிரியே தான் நம்மளோட நோடு இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாகுது. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பேக்கேஜ் காப்பி ஆகுது, இன்ஸ்டால் ஆகுது, பேலன்ஸ் ஃபைல்ஸ்லாம் காப்பி ஆகிட்டு பில்ட் ஆகுது. இப்போ வந்து பேலன்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. சிம்பிள் கமாண்ட் தான். மொத்த லைக் வந்து ஒரு பேஸ் இமேஜாக நோடு இமேஜை வைக்கிறீங்க, ஒர்க் டைரக்டரி ஆப்னு ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க, package.json package.log.json ஃபைல்ஸை காப்பி பண்ணுறீங்க, இன்ஸ்டால் பண்ணுறீங்க பேக்கேஜஸை, பேலன்ஸ் ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸை காப்பி பண்ணிவிட்டு பில்டு பண்ணுறீங்க. உங்கள் மொத்த அப்ளிகேஷனையும் பில்டு பண்ணதுக்கப்புறம் சர்வ்ன்ற பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை வந்து சர்வ் பண்ணுறீங்க. சிம்பிள் தான் எதுவுமே. இப்போ வந்து கண்டெய்னரை ரன் பண்ணி பார்க்கலாம். டாக்கர் ரன் -p 5173:5173. இது வந்து டிட்டாச் மோடில் ரன் பண்ண, நான் ஃபோர்க்ரவுண்ட்லேயே ரன் பண்ணுறேன். நேம் வச்சுக்கலாம், நேம் R1 React 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து இமேஜ் வந்து React:v1. பாருங்க, அக்செப்டிங் கனெக்ஷன் அட் http localhost 5173. யூஸ் பண்ணி பாருங்க, அவ்வளோதான். சிம்பிள் அப்ளிகேஷன் தான். இப்போ வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம வந்து டாக்கரைஸ் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிள் தான். ஆக்சுவலாக வந்து டெவலப்மெண்ட் மோட் வந்து யூஸ் இல்லை உங்களுக்கு. நீங்கள் வந்து இப்போ டாக்கர் அப்ளிகேஷனை வந்து ரியாக்ட் அப்ளிகேஷனை டாக்கரைஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் கிரேடாக பண்ணுங்கள். அதுக்கான டுட்டோரியல் தான் இது. பாருங்க, இப்போது நம்ம வந்து ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் எப்படி வந்து கண்டெய்னர்ஸில் ரன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு ஜாவா அப்ளிகேஷன், ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் இருக்குது, அதை வந்து நம்ம எப்படி கண்டெய்னர்ஸில் ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை.